அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சே ஸ்ரீலோஸ்னி. வாகை தமிழ்ச்சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர், பெரியார் பல்கலைக்கழகத்தில் முதுகலை முதலாம் ஆண்டு பயின்று வருகிறேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உலக ஜனநாயக தினம். உலக ஜனநாயக தினம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 15ஆம் நாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஜனநாயகத்தின் கொள்கைகளை மேம்படுத்தவும் அதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஜனநாயக அமைப்புகளை எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் விவாதிக்க ஐக்கிய நாடுகள் சபையால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு உலக ஜனநாயக தினம் என்ற அமைப்பாகும். இது 2007ஆம் ஆண்டு உலக ஐக்கிய நாடுகள் சபையால் நிறைவேற்றப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஜனநாயகத்தின் முக்கிய நோக்கம். உலகெங்கும் உள்ள ஜனநாயகத்தின் அமைப்பை மறுபரிசீலனை செய்ய இந்த நாள் ஒரு முக்கிய நாளாக திகழ்கின்றது. ஜனநாயகம் என்பது ஒரு குறிக்கோள் மட்டுமல்ல, அது ஒரு செயல்முறை என்பதை இந்த நாள் நினைவூட்டுகின்றது. சர்வதேச சமூகம், தேசியத்தை ஆளும் அமைப்புகள் ஜனநாயகத்தை வலுப்படுத்த இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை இது வலியுறுத்துகின்றது. ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் மக்கள் ஆட்சி என்று எளிமையாக விளக்கப்படுகின்றது. அதாவது ஆட்சியின் உண்மையான அதிகாரம் மக்களிடம் இருக்க வேண்டும். அவர்கள் தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதிகள் மூலமாகவே ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதே ஜனநாயகத்தின் அடிப்படை கருத்து. சமத்துவம், சுதந்திரம், நீதி, சகோதரத்துவம் ஆகியவற்றை நிலைநிறுத்துவதற்கான சிறந்த வழி ஜனநாயகம் ஆகும். கிரேக்கர் காலத்திலிருந்தே வாக்குரிமையானது செயல்பட்டு வருகின்றது. ஆனால் அக்காலகட்டத்தில் சாதி, மதம், சொத்து என பல வேறுபாடுகளின் அடிப்படையில் ஒருவருக்கான வாக்குரிமையானது அளிக்கப்பட்டது. அதன் பிறகு ஆண் நில உடைமையாளர்கள் வாக்களிக்கலாம் என்ற திட்டம் வந்தது. இதற்கு அடுத்து அமெரிக்காவில் உள்ள வெள்ளை இன மக்கள் வாக்களிக்கலாம் என்ற வாக்குரிமை செயல்பாடு நிறைவேற்றப்பட்டது. இதனை அடுத்து பல போராட்டங்கள் மற்றும் சட்டங்களுக்கு பிறகு கருப்பின மக்களுக்கும் பெண்கள் உட்பட அனைவருக்கும் வாக்குரிமையானது விரிவுபடுத்தப்பட்டது. ஆங்கிலேயர்கள் ஆட்சியின் போது 1919ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் இந்தியர்களின் ஆட்சி அதிகார பங்கேற்பு உறுதி செய்யப்பட்டது. இதன் விளைவாக 1920இல் சென்னை மாகாணத்தில் முதல் தேர்தல் நடைபெற்றது. தற்போது வாக்குரிமை என்பது அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அரசியல் உரிமையாக இன்று உலகெங்கும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. வாக்குரிமை என்பது பொது தேர்தல்களிலும் வாக்கெடுப்புகளிலும் வாக்களிக்கும் ஒரு உரிமையாகும். ஒவ்வொருவரும் தன்னுடைய நாட்டின் பிரதிநிதியை தேர்வு செய்யும் ஒரு முறையே வாக்குரிமை எனப்படுகின்றது. ஒருவனுக்கு 18 வயது பூர்த்தியடைந்த பிறகு வாக்களிக்கலாம் என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டு செயல்பட்டு வருகின்றது. ஒருவர் தன்னுடைய தேவைகளுக்காகவும் தன்னுடைய சுதந்திரத்திற்காகவும் வாக்களிப்பதே வாக்குரிமை என்று நினைக்காமல் தன்னுடைய சமுதாயத்திற்காக வாக்களிப்பதே வாக்குரிமை என்ற எண்ணம் ஒவ்வொருவர் மனதிலும் எழ வேண்டும் என்பதே ஜனநாயகத்தின் முக்கிய குறிக்கோளாக உள்ளது. எனவே அனைவரும் தன்னுடைய பிரதிநிதியை தேர்வு செய்வது என்பது பணத்திற்காக மட்டுமல்லாமல் தங்களுக்கான சுதந்திரம், தேவைகள், தன்னுடைய நலன்கள் என இதனை கருத்தில் கொண்டே ஒருவரை தேர்வு செய்ய வேண்டும். தற்போது உள்ள காலகட்டத்தில் அனைத்துமே பணமாக மாறிவிட்டது. அரசியல் முழுக்க பணமாக மாறி செயல்பட்டு கொண்டு வருகின்றது. இவருக்கு ஓட்டளித்தால் இவ்வளவு தருவார்கள், அவருக்கு ஓட்டளித்தால் அவ்வளவு தருவார்கள் என்று மக்கள் பணத்தை நோக்கி ஓட ஆரம்பித்து விட்டனர். நம்முடைய நாட்டில் மிகவும் வறுமை நிலையில் உள்ள மக்கள் அதிகமானோர் காணப்படுகின்றனர். எனவே அவர்களின் சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பணம் மிகவும் தட்டுப்பாடான ஒரு சூழலில் அவர்கள் காணப்படுகின்றனர். எனவே வாக்குரிமையை அவர்கள் விலைக்கு விற்கும் அளவிற்கு அவர்களின் தேவையானது அதிகமாக உள்ளது. எனவே அவ்வாறு செயல்பட்டால் பிரதிநிதித்துவம் என்பது சரியான நிலையில் அமையாது. எனவே இளையோர்களாகிய நாம் தான் ஒவ்வொருவருக்கும் வாக்குரிமை என்பதை விரிவாக விளக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அவையே அவர்களின் வாக்கை நிலையான ஒரு பிரதிநிதித்துவத்தை தேர்வு செய்யும் ஒரு முறையை உருவாக்கும். ஒவ்வொரு ஆண்டும் பல வகையான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றது. 2008ஆம் ஆண்டு ஜனநாயகமும் சர்வதேச சமூகமும். சர்வதேச அளவில் உலக நாடுகளில் சமுதாயங்கள் எவ்வாறு அமைகின்றது, எவ்வாறு நிலை பெற்று வருகின்றது என்பதை பற்றிய ஒரு ஆராய்ச்சி. 2009ஆம் ஆண்டு ஜனநாயகமும் அரசியல் சகிப்புத்தன்மைகளும்.
அரசியல் ஆனது எவ்வாறு உள்ளது ஜனநாயகத்துடன் என்பதை பற்றிய ஒரு சகிப்புத்தன்மையான ஒரு உரையாடல். 2010ஆம் ஆண்டு ஜனநாயகமும் உரையாடலும், 2011ஆம் ஆண்டு ஜனநாயகமும் அமைதியும், 2012ஆம் ஆண்டு ஜனநாயக கல்வி. கல்வி என்பது எந்த நிலையில் உள்ளது, அது எவ்வாறு ஜனநாயகத்துடன் தொடர்பு கொண்டுள்ளது என்பதை பற்றிய ஒரு விரிவான உரையாடலில் தலைப்பு நடைபெற்றது. அடுத்து 2013ஆம் ஆண்டு ஜனநாயகத்திற்கான குரல்களை வலுப்படுத்துதல். ஜனநாயகத்திற்காக பல குரல்கள் எழுகின்றது, ஆனால் அது அனைத்தும் நிலை பெறுகின்றதா என்பது ஒரு கேள்விக்குறிதான். எனவே அந்த குரல்களை எவ்வாறு வலுப்படுத்த வேண்டும், எவ்வாறு உலகிற்கு கொண்டு வர வேண்டும், ஜனநாயகத்தை எவ்வாறான உயர்ந்த நிலையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு உரையாடல். 2019 பங்கேற்பு. 2020ஆம் ஆண்டு உலகெங்கிலும் கோவிட்-19 மிகவும் பரவலாக பரவிக்கொண்டிருந்த காலகட்டம். அதனால் ஜனநாயகமும் கோவிட்-19 ஜனநாயகத்தை மையமாக கொண்டது என்ற தலைப்பில் பேசப்பட்டது. 2021ஆம் ஆண்டு எதிர்கால நெருக்கடிகளை எதிர்கொள்ள ஜனநாயகத்தை வலுப்படுத்துதல். எதிர்காலத்தில் வரும் நெருக்கடிகளுக்காக இப்போலிருந்தே அதுக்கான முன் முயற்சியை எடுத்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தலைப்பு. 2022ஆம் ஆண்டு ஊடக சுதந்திரத்தை பாதுகாப்பது ஜனநாயகத்திற்காக. 2023ஆம் ஆண்டு அடுத்த தலைமுறையை அதிகாரம் அளித்தல். 2024ஆம் ஆண்டு எதிர்கால தலைமுறைகளுக்காக குடிமக்கள் சமூகத்தை வளர்த்தல். எதிர்கால தலைமுறைகள் என்பது மிகவும் நம்முடைய சமுதாயத்திற்கு முக்கியமான ஒன்று. அதனால் தற்போது உள்ள காலகட்டத்திலிருந்தே அவர்களுக்காக, அவர்களின் நலனுக்காக, அவர்களை எப்படி வளர்த்தால் இந்த சமுதாயம் மிகவும் ஒரு முன்னேறிய சமுதாயமாக இருக்கும் என்பதை மனதில் கொண்டு இப்பொழுது இருந்தே அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எதிர்கால தலைமுறைகளுக்காக குடிமக்கள் சமூகத்தை வளர்த்தல் என்ற தலைப்பில் 2024ஆம் ஆண்டு பேசப்பட்டது. இதுபோல ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வித்தியாசமான தலைப்புகளில் அந்த காலகட்டத்தில் உள்ள மக்களுக்கு ஏற்றவாறு தலைப்புகளை சேகரித்து அந்த தலைப்புகளை ஒட்டி விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் ஐக்கிய நாடுகள் பொது சபையானது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 15ஆம் நாள் நிறைவேற்றி கொண்டு வருகின்றது. ஜனநாயகம் என்பது வெறும் ஆட்சி முறையாக மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறையாகும். மக்களின் உரிமைகள் காக்கப்படும் இடத்தில் தான் ஜனநாயகம் வளர்ச்சியடையும். மக்களின் உரிமைகள் காக்கப்படும் இடத்தில்தான் ஜனநாயகம் வளர்ச்சியடையும். எனவே ஜனநாயகத்தை பாதுகாப்பதும் அதை வலுப்படுத்துவதும் ஒவ்வொரு குடிமக்களின் கடமையாகும். உலக ஜனநாயக தினம் அந்த கடமையை நினைவூட்டும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 15ஆம் நாளான இன்று கொண்டாடப்பட்டு வருகின்றது. எனவே ஜனநாயகத்தை பற்றியும் அதற்கான விழிப்புணர்வை பற்றியும் மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் வாகை தமிழ்ச்சங்கமானது இந்நாளில் எனக்கு இந்த ஒரு அரியதொரு வாய்ப்பை வழங்கியதற்கு மிகவும் நன்றி கூறுகிறேன். நன்றி.